சொல்லு மச்சான், என்ன விஷயம்? நான் கேட்கறதுக்கு மரியாதையா உண்மையை மட்டும் சொல்லணும். என்ன மாமா? என்ன மச்சான், என்ன பார்த்து எதுக்கு இப்படி கேக்குற? நான் என்னைக்கா போய் சொல்லிருக்கேன்? ரவினா உண்மை, உண்மைனா ரவி. சரி சரி, முறைக்காத, விஷயத்த சொல்லு. இந்த சாமி இருக்குல்ல, சாமி. ஆமா சாமி, சாமி. அது உண்மையாவே உன் கனவுல வந்துச்சா? ஆமா ஆமா, இந்த படத்துல எல்லாம் வரும்ல, தலையெல்லாம் விரிச்சு போட்டு நாக்கெல்லாம் வெளியே விட்டு இந்த பக்கம் 5 கை இந்த பக்கம் 5 கை, அப்படியே ஆக்ரோஷமா என் கனவுல வந்து நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலதானே இந்த சிலை கிடைச்சது. ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட போய் சொல்லாதானே. சாமி உன் கனவுல வந்துச்சா? என்ன இது, இவ அப்படி நோண்டி கேக்குறத பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றது? சமாளிப்போம். நான் ஏன் மச்சான் சாமி விஷயத்துல போய் சொல்ல போறேன்? அதுவும் சாமி விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? உன் மேல, என் பொண்டாட்டி மேல சத்தியமா என் கனவுல சாமி வந்துச்சுப்பா. என்னடா அடிச்சு புட்ட? இந்த வீட்டோட பாப்புலடா. போதும் 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 போதும். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன தெரியணும்? ஏய், அந்த சிலை எப்படிடா அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? உனக்கும் அந்த சிலைக்கு என்னடா சம்பந்தம்? சொல்லு. என்ன கள்ளக்கடத்தல் பண்றியா? இல்ல நீ போலீஸா? போதுண்டா, விடுறா விடுறா விடு. என்னடா நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டே போற? நான் திருடனும் இல்ல, போலீஸும் இல்ல. நான் போலீஸா இருந்தா நான் ஏன்டா உங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கேன்? ஸ்டாப். இதுக்கு மேல அடி வாங்குற சக்தி என் உடம்புல இல்லப்பா. சரி சொல்லு, அந்த சிலை இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து சிவாவும் அயலியும் அந்த சிலையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. சிலையை நான் எடுத்தது சிவாக்கு தெரிஞ்சா அவன் என்ன அடிப்பா. அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு டிராமாவா பண்ண. அதை மட்டும் பண்ணாம உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா யாராச்சும் நம்பி இருப்பீங்களா? ஏன்னா என் சைட்ல அவ்வளோ வீக்கு. எனக்கு அவங்களை எப்படியாச்சும் மாட்டி விடணும். அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. மத்தபடி எனக்கு அந்த சிலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா. இந்த சிலையதான் நாங்க நைட்டு எங்க பேக்ல எடுத்துட்டு வந்தோம். போதுமா? இந்த சிலையா? என்ன அந்த சிலை தான் இதுவான்னு பார்க்க போனீங்களா? சத்தியமா நான் பார்த்த மச்சான். நீங்க இததான் பார்த்திருப்பீங்க. ஆமா, இந்த சிலை எது? இதுவா? ஸ்கூல் பசங்களோட ப்ராஜெக்டுக்காக வாங்கி வச்சிருக்கோம். அது எப்படி இந்த சிலையும் குலதெய்வ சிலையும் ஒரே மாதிரி இருக்கு? ஏன் அந்த சாமி இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் குலதெய்வமா? வேற யாரும் இது கும்பிட மாட்டாங்களா? இந்த சிலை பழைய டிசைன். இந்த மாதிரி எத்தனை சிலை வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி கேட்டவா? சொல்றா. ஆமா கபிலா, உனக்கே திடீர்னு இந்த சிலை மேல இவ்ளோ அக்கறை? உனக்கும் இந்த சிலைக்கும் என்ன சம்பந்தம்? இங்க கிடைச்சிருக்கிறது எங்க குலதெய்வ சிலை. அது ஒரிஜினலா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது மட்டும் இல்லாம சாமி விஷயம். இந்த மாதிரி சாதாரணமா எதையும் நம்பிட முடியாதுல்ல. இல்லனா
அது எங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. ஓ யோ வாயா, வெளியே வா. போ மச்சான். சொல்லு ரித்திகா, எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி எங்க வீட்டு கார்டன்ல ஒரு சாமி சிலை கிடைச்சிருக்கு. சிலையா? ஆமா, எங்க வீட்டு மாப்பிள்ள ரவி இருக்கார்ல, அவர் கனவுல சாமி வந்து நான் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லுச்சான். அதனால நைட்டோட நைட்டா எல்லாரும் தேடி போய் சாமி சிலையை கண்டுபிடிச்சோம். வாட்? என்ன இது சில்லியா இருக்கு? இப்படி எல்லாமா நடந்திருக்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இல்ல ரித்திகா, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு வீட்ல எப்படி சிலை இருக்கும்? அதுவும் நீங்க தேடின உடனே கிடைச்சிருமா? சான்ஸே இல்ல. யாரோ எதையும் மறைக்க பாக்குறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இத நான் சும்மா விட மாட்டேன் ரித்திகா. நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் வச்சிடுறேன்.